சற்று முன் விஜய் கட்சியில் இணைந்தார் அன்புமணியின் மகள். வெளியான அதிரடி அறிவிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸின் இரண்டாவது மகள் சங்கமித்ரா தற்பொழுது தயாரிப்பாளர் டி சபரீஷுடன் இணைந்து அலங்கு என்ற படத்தை தயாரிக்க இருக்கிறார். இந்த கதையானது கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையேயான எல்லையில் கொட்டப்படும் கழிவுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் என கூறியுள்ளார். குறிப்பாக இவரது இரண்டாவது மகள் என்று பெரும்பாலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் தான் அறியப்பட்டது. அந்த அளவுக்கு இவரது பிரச்சாரமானதும் இருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்கும்போது தனது பட வெளியீட்டு ப்ரமோஷனுக்காக தமிழக வெற்றி கழக தலைவரான விஜயை சந்தித்திருக்கிறார். இந்த தகவலானது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பு திடீரென்று அமைந்ததால் அரசியல் பார்வையில் பேசும் பொருளாகி இருக்கிறது. முன்னதாக விஜய் தனது மாநாட்டில் கட்டாயம் கூட்டணி ஆட்சிதான், அதிகாரத்திலும் சம பங்கு என கூறியதோடு பேனர்களில் வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த அஞ்சலை அம்மாள் அவர்களின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. இவைகள் அனைத்துமே பாமகவை கூட்டணியில் கொண்டு வரத்தான் என கூறி வந்தனர் பலரும். மேற்கொண்டு அவரது மகள் தயாரித்த அலங்கு படத்திற்காக விஜயையும் சந்தித்திருக்கிறார். இதுவும் ஒரு வகை பிரச்சாரத்தில் உள்ள ஒரு யூகமாக இருக்கலாம் என்று அன்புமணி மகள் யோசித்திருக்கலாம் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகின்றன. மேலும் மகள் தயாரித்த அலங்கு படத்திற்காக விஜயை சந்தித்திருக்கிறார். அவரிடம் ட்ரெய்லர் போட்டு காட்டப்பட்டு சூப்பர்மா என்ற வாழ்த்துக்களையும் பெற்றார் அன்புமணி ராமதாஸின் மகள். இவ்வாறு அவர் திடீரென்று விஜயை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் சினிமா பாணியில் பார்க்கும் பொழுது இவர் ரஜினியிடமும் தனது ப்ரமோஷனுக்காக பேசி ட்ரெய்லரை காண்பித்து வாழ்த்துக்களையும் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஒரு சில தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் கசிந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது கடந்த சில மாதங்களாகவே அன்புமணி மகள் விஜய் கட்சியில் பாமகவை இணைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் இதற்காக அவருடைய தந்தை என அன்புமணியிடம் அடிக்கடி வற்புறுத்தியும் இருக்கிறாராம் சொல்லப்படுது. மகளின் ஆசைக்கிணங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது இருக்க சூழ்நிலையில் வேண்டாம் என்றும் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அன்புமணி விஜய் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறதாம். ஆனால் அதற்கு முன்பாகவே அன்புமணியின் மகள் விஜய் கட்சியில் இணைந்துள்ளார் என்ற தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தால் தாவேகா தலைவர் விஜய் அவரது மாநாட்டில் கூறிய மாதிரியே தற்போது கூட்டணி ஆட்சி அமைக்கும் வகையில் தேர்தலை சந்திப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைப்பாரா என்ற தகவல் தற்போது அரசியல் வட்டாரத்தை சூழ்ந்துள்ளது.